நன்மை தேவனிடம் இருந்தார். மதுவை பார்த்து, இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன என சொல்லி மகிழாதீர். அது தொண்டைக்குள் செல்லும் பொழுது இனிமையாயிருக்கும், பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். நீதிமொழிகள் 23, 31 மற்றும் 32 இறை வார்த்தைகள். தனக்கு நன்மைகள் கிடைக்கும் பொழுது அது வேண்டாம் என சொல்பவர்கள் யாரும் இவ்வுலகில் இருக்க முடியாது. ஆனால் அந்த நன்மைகள் ஆண்டவரிடமிருந்து வரக்கூடியதா அல்லது சாத்தானிடமிருந்து வரக்கூடியவைகளா என்று பகுத்தறிந்து செயல்பட வேண்டும் என விவிலியம் சொல்கிறது. சாத்தானின் மூலம் வரக்கூடிய நன்மைகள் பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, சலுகைகளாக இருந்தாலும் சரி, அவை தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிரந்தரமான சாபத்தை தான் நமக்கும் நம் சந்ததிக்கும் கொண்டு வரும் என விவிலியம் மிக தெளிவாக கூறுகின்றது. இணைச்சட்டம் 27:25, திருப்பாடல்கள் 15:5. ஏவாளை நன்மையை காட்டி, அதாவது தேவர்களைப் போலாவீர்கள் என்று சொல்லி, தொடக்க நூல் 3:5, தன் வலையில் விழவைத்த சாத்தான் இன்றும் அதே யுக்தியை பயன்படுத்தி அநேக மக்களை தன் இடத்திற்கு அழைத்து செல்வதை பார்க்கிறோம். ஆனால் அவனின் இந்த தந்திரம் நம்ம அன்பர் இயேசுவிடம் பலிக்கவில்லை என்பதை நாம் மத்தேயு 4 பார்க்கின்றோம். ஏவாளை போல சாத்தானின் நன்மைகளுக்கு ஆசைப்பட்டு இறந்த ஆகான் யோசுவா 7:25 செய்த காரியம் என்ன? ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று சொன்ன சாபத்தீட்டான பாபிலோனிய சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாளையத்தையும் இச்சித்து அதை எரிகோவிலிருந்து எடுத்து கொண்டு வந்து தன் கூடாரத்தில் புதைத்து வைத்திருந்ததுதான். ஆம், பொருட்களின் மேல் உள்ள ஆசையை தூண்டி அற்ப சந்தோஷத்தை கொடுத்து முடிவில் அவனை சாகடித்தது. இதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சாபம் என்று சொல்லக்கூடிய பொருட்களின் மேல் ஆசை கொண்டு அதை வீட்டில் வைத்திருந்தால், இணைச்சட்டம் உபாகமம் 27:15, விடுதலை பயணம் யாத்ராகமம் 20:4-5 வரை, அது நிச்சயம் துன்பத்தை தான் நமக்கு கொண்டு வரும். தவறு என்று சுட்டி காட்டாமலே அநேக பொருட்களின் மூலம் சாத்தான் நம் வீட்டில் எளிதாக புகுந்து ஆதிக்கம் செலுத்துவதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். உதாரணமாக, வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ நாம் செல்லும் பொழுது ஏதோ ஒரு மொழியில் எழுதப்பட்டுள்ள பொம்மைகளையோ அழகு பொருட்களையோ நம் வீட்டு ஷோகேஸில் வைப்பதற்காக வாங்கி வருகிறோம். அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் அந்நிய தெய்வத்தை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இது நமக்கு தெரியாமல் நம்மை அறியாமலேயே சாத்தானின் வலைக்குள் விழுந்து விடுகின்றோம். இந்த உதாரணம் ஒரு பெரும் கடலின் ஒரு துளிதான். அன்பானவர்களே, கேயாசி நாமானின் அன்பளிப்பின் மேல் ஆசைப்பட்டு எலிசா வாங்கி வர சொன்னார் என்று பொய் சொல்லி வாங்கி வந்ததின் விளைவு நாமானின் தொழுநோய் அவனையும் அவன் வழிமரபினரையும் என்றென்றும் பீடிக்கும் என்ற சாபம். 2 அரசர்கள் 5:27. ஆண்டவரோடு உண்டு உறங்கி அவரின் தெய்வீக பிரசன்னத்தில் திளைத்திருந்த யூதாஸ் இஸ்காரியோத்தையே சாத்தான் பணத்தின் மேலுள்ள ஆசையை தூண்டி இயேசுவை காட்டி கொடுக்க வைத்து கடைசியில் அவனை தற்கொலை செய்ய வைத்து தன் இடத்திற்கு அழைத்து சென்றான் என்றால், இயேசுவின் அருகாமையே சிறிதளவும் உணராத மனிதர்களை அவன் விழுத்தாட்டுவது எவ்வளவு எளிதான காரியம்! எவ்வாறு ஒரு நன்மை கடவுளிடமிருந்து வருகின்றதா அல்லது சாத்தானிடமிருந்து வருகின்றதா என்று அறிவது? இது மிகவும் எளிதான ஒரு காரியம். அந்த நன்மை ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக கிடைப்பதாக இருந்தால், உதாரணமாக லஞ்சம், அது சாத்தானிடமிருந்து தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சாத்தானிடமிருந்து நன்மையை பெற்றுவிட்டு துன்பப்பட்டு அந்த நன்மையையே யூதாஸ் இஸ்காரியத்தை போல தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் முடியவே முடியாது. பெற்ற தண்டனை நிரந்தர தண்டனை தான். ஆகவே நன்மைகளை இச்சிக்கும் முன்னரே அது ஆண்டவரிடமிருந்து தானா என்பதை விவிலிய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் அறிந்து கொண்டு அதை நாட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரின் அருகாமையிலேயே இருந்து தெரியாமல் ஒரு தடவை நாம் தவறிவிட்டால் உள்ளார்ந்து மன்னிப்பை கேட்டால் மன்னிப்பை பெறலாம், பிழைத்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். நன்மைகளின் ஊற்றே, எந்த நன்மைகள் வந்தாலும் வருவதாயிருந்தாலும் அது உம்மிடமிருந்து தான் வருகிறதா என்பதை சோதித்து பார்த்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். அது எங்களுக்கு மிக தேவையானதொன்றதாக இருந்தாலும் உம்மிடமிருந்து அது வரவில்லை என்றால் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய மனதை கொடும். ஆமேன்.